மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள தொழில்துறையினர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்ட மக்களின் கோரிக்கை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்ததாக போக்குவரத்து தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை தவிர்த்து நாமக்கல் மாவட்டம் லாரி தொழிலுக்கு பெயர் போனது. 1970ஆம் ஆண்டு லாரி தொழில் தொடங்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இப்போது லாரி, டிரெய்லர், கேஸ் டேங்கர் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் தேசிய அளவில் முன்னணி வகித்து வருகிறது. இவ்வாறு ஆலமரமாக வளர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை வழங்கி வரும் லாரி தொழில் கடந்த 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. உயர்ந்து வரும் டீசல் விலை, நெடுஞ்சாலை சுங்க கட்டணம், ஆண்டுக்கு ஒருமுறை இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்வு, டயர் விலை, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, ஓட்டுநர்கள் பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் லாரி தொழில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் டீசல் விலையை குறைக்க வேண்டும், இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணம் குறைக்க வேண்டும், சுங்க கட்டணத்தை ஆண்டுக்கு ஒருமுறை செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றனர் லாரி உரிமையாளர்கள். சூழலில் சுங்க வரி உயர்வு, சேவை வரி உயர்வு, டீசல் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் பிரீமியம் விலை உயர்வு ஆகிய பிரச்சனைகளை லாரி உரிமையாளர்கள் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் இதுக்கான சலுகைகளை எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டிலும் அதுக்குண்டான சலுகைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட லாரி பாடி கட்டும் தொழில் பட்டறைகள் இருந்தன. இவற்றின் மூலமாக என்ஜின், உதிரி பாகங்கள் ஆகியவற்றை கொண்டு முழு லாரியை கட்டமைக்கும் வேலை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் வந்து பாடி கட்டி செல்கின்றனர். இவ்வாறாக இந்த தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொழில் செய்து வருகின்றனர். எனவே லாரி பாடி கட்டும் தொழிலுக்கு மத்திய அரசு தாக்கல் செய்யவுள்ள 2025-26 பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 10% குறைத்தால் இந்த தொழில் வளர்ச்சி அடையும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த லாரி சேசிஸ் உற்பத்திக்கு 28% வரி உள்ளது, டயருக்கு 28% உள்ளது. லாரி முதலாளிகள் வண்டி எடுப்பதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள், டியூ கட்ட முடியவில்லை. மேலும் இந்த அண்டை மாநிலத்தில் வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் அறவே நின்றுவிட்டது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த கரண்ட் பில்லு 2 மாதத்துக்குள்ள இருப்பதனால் எங்களுக்கு கரண்ட் பில்லு கட்ட முடியவில்லை. அதை இப்போ இந்த அரசாங்கம் 2 நாட்களுக்கு முன்பாக மாதம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இந்தியாவின் முன்னணி தொழிலான சாலை போக்குவரத்தில் கடும் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் தங்களுடைய கோரிக்கைகள் 2025-26 நிதிநிலை அறிக்கையில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாஷாவுடன் சத்தியம் செய்திக்குழு.